ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இன்றைக்கி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு. நேற்று சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. என்னென்னா விஜய் கைது பண்ண போகிறாங்க, விஜய் தான் குற்றவாளி, அதுக்கு தான் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தங்களோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தெரியுது வன்மத்தை எவ்வளோ பேர் தளபதி விஜய் மேலே எவ்வளோ பேர் எவ்வளோ இருக்குன்னு. சோஷியல் மீடியாவில் திறந்தாலும் தளபதி விஜய் பற்றி விமர்சனம் தான். பாஜக மண்டியிட போகிறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, தளபதி விஜய் சான்றாக போகிறார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சமாதான பேச்சுக்கே இடமில்லை இருந்தால் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டு போகிறாரு. இது தெரியாத முட்டாள் பசங்க மாதிரி இருக்கீங்க. சமாதான கண்டினா திமுக மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்டி வெள்ளை கொடை போட்டு போகிற திமுக கிடையாது. சமாதான பேச்சுக்கு இடம் இல்லை, அதுதான் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு. தளபதி விஜய் பக்கா ஒரு அரசியல்வாதி. எப்படி காய் நிறுத்திட்டு போகிறான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை பருவன் கலர் பேண்ட் இதை போட்டு போனால் எல்லாம் என்ன விமர்சனம் பண்ணுவாங்க, சமாதானம் ஆகிட்டாரு, சரண்டராக போகாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அது நல்லா தளபதி விஜய்க்கு தெரியும். அதனால தான் எது சமாதான பேச்சுக்கு இடமில்லை தான் எதிர்ப்பு காட்டுறது தான் கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை. உண்மையிலே வேறு லெவல் பார்த்தளவா. உண்மையை இந்த சிபிஐ விசாரணையில் விஜய் குற்றவாளி கிடையாது, முக்கியமான சாட்சி. அவங்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்பாங்க.